أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي نور قلوب أنبيائه وأوليائه بالأنجم العرفانية وجعلهم نجوما ليهتدي به الأخيار والأشرار وجعل في حركاتهم وسكناتهم عبرا لأولي النهى والأبصار. والصلاة والسلام على أول قابل للتجلي من الحقيقة الكلية وعلى آله وأصحابه وأزواجه الذين فازوا بحضرته بالفوز الأكبر. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. புகழனைத்தும் அகிலத்தாரை சிருஷ்டித்து காக்கின்ற வல்ல நாயனுக்காய் உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சற்குணசீலர், ஷஃபீஉல் முதுனிபீன், சர்தார் து ஆலம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அடிமேல் விடிவைத்து நடந்த ஆல சஹாபுகள், ஷுஹதாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும், இவ்விடத்தின் கதாநாயகர் சங்கைக்குரிய அபில் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலியி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்டவனாக, இப்புனிதமான ஸலாத்துல் ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக இங்கே சமூகம் தந்திருக்கும் பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் அவன் எங்களை ஏவியவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் அவன் எங்களை விலக்கியவற்றை வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக நான் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் புனிதமான முஹர்ரம் என்ற மாதத்திலே நாங்கள் வீற்றிருக்கின்றோம். இஸ்லாமிய புது வருடத்தின் மாதம் என்று கூறுவார்கள். இந்த மாதத்திலே எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கையுடையோர்கள், சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய பாரம்பரியோர்கள் எங்களுக்கு ஊக்குவித்தது, எங்களுக்கு செய்து காட்டிய பலவிதமான சுன்னத்துக்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா பலவிதமான பல நபிமார்களுடைய பல சம்பவங்களை இந்த மாதத்திலே 9வது தினத்திலும் 10வது தினத்திலும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த மாதத்திலே எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய மக்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவார்கள். இந்த மாதத்திலே ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளை எண்ணி மக்கள் சந்தோஷப்படுவார்கள். அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவார்கள். எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அஹ்லு பைத்துக்களை இந்த மாதத்திலே ஞாபகமூட்டுவார்கள். சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே நடந்த
அந்த ஷஹீதுக்காக வேண்டி இந்த மாதத்திலே மௌலிதே ஹசனைன் என்ற புகழ் மாலையை பாடுவார்கள். அதே போன்று அவர்களுடைய பெயரில் பல அன்னதானங்கள் செய்வார்கள். உரட்டிகளை சுட்டு மக்கள் மத்தியிலே பகிர்ந்து அவர்களுடைய பெயரில் ஆஷுரா கத்தம் என்று எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாத்துடைய மக்கள் இதனை செய்து வருகின்றார்கள். கட்டாயமாக இந்த மாதத்திலே எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கையுடையோர்கள் எதனை செய்தார்களோ அவற்றை அனைத்தையும் நாங்கள் செய்து வர வேண்டும். இன்றுள்ள காலம் எப்படியான காலம்? சுன்னாவென்றால் என்னவென்று தெரியாத காலம், சுன்னாவை பற்றி புரியாத காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தضلوا மா தமஸ்ஸக்தும் பிஹிமா வல் குர்ஆனு வ சுன்னதி. உங்களிடத்திலே நான் 2 விடயங்களை விட்டு செல்கின்றேன். அந்த 2 விடயங்களையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு பொழுதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அது என்ன? வல் குர்ஆன், ஒன்று குர்ஆன், மற்றது வ சுன்னதி, என்னுடைய சுன்னா, என்னுடைய வழிமுறை. இவ்விரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அந்த குர்ஆன் சுன்னாவிலே இருந்து எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாத்துடைய உலமாக்கள் உங்களுக்கு கற்றுத்தந்த பாடம்தான் இன்றைய மாதத்திலே நாங்கள் செய்து வருகின்ற ஒவ்வொரு செயல்களும். இன்று சுன்னாவை புரிந்து கொள்ளாமல், குர்ஆனை விளங்கிக் கொள்ளாமல் இன்றைய காலம் ஜாஹிலியா காலத்தை விடவும் ஒரு மோசமான ஒரு காலத்திலே நாங்கள் வீட்டிருக்கின்றோம். எடுத்த எடுப்புக்கெல்லாம் ஆதாரம் தேடுதல், ஆதாரம் கேட்டல். எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாத்துடைய உலமாக்கள் எதற்கும் குர்ஆன் ஹதீஸிலே இருந்து ஆதாரம் இல்லாமல் எதையுமே செய்தது கிடையாது. சுன்னாவை பாதுகாத்தார்கள், அல் குர்ஆனை பாதுகாத்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய உம்மத்தினர்களை பார்த்து கூறுகின்ற பொழுது, பனு இஸ்ரயீல்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் பனு இஸ்ரயீல்களை பின்பற்றுவார்கள். எப்படி பின்பற்றுவார்கள் தெரியுமா? ஒரு செருப்பு மற்ற செருப்புடன் ஒத்திருப்பது போல, ஒரு பாதணி மற்ற பாதணியுடன் ஒத்திருப்பது போல என்னுடைய உம்மத்தார்கள் பனு இஸ்ரயீல்களை பின்பற்றுவார்கள். இன்று அதுதான் நடக்கின்றது. இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன விடயம்? பிரண்டாவாதம் செய்கின்ற ஒரு நிலைமை. அன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் அவருடைய கவுமுகள், அவர்களுடைய கூட்டத்தார்கள் பிரண்டாவாதம் செய்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற நோக்கமல்ல, உண்மையை விளங்கிக் கொள்ளுகின்ற நோக்கமல்ல, மக்களை திசை திருப்ப வேண்டும், மக்களை குழப்பத்தில் ஆக்க வேண்டும், வாய் அடைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அன்றுள்ள மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் கேள்விகளை கேட்டார்கள். பல கேள்விகளை, குதர்க்கவாதங்களை பண்ணிக் கொண்டிருந்தார்கள். இன்று நடக்கின்றதா இல்லையா? உண்மையை விளங்கிக் கொள்ள முன்வருவது இல்லை. குழப்பம் ஏற்படுத்த வேண்டும், அடுத்தவரை வாயடைக்க செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி இன்று இல்மு படிக்கப்படுகின்றது. இறுதி நாளின் அடையாளங்களில் ஒன்று மார்க்கம் அல்லாததற்காக வேண்டி கல்வி கற்கப்படும். மார்க்கம் அல்லாததற்காக வென்றால் மார்க்கத்தை விளங்குவதற்காக அல்ல. இளமையிலே அரபு மதரசாக்களிலே ஓதுவதற்காக வேண்டி செல்கின்ற பொழுது தஅலீமுல் முத்தஅல்லிம் என்று ஒரு கிதாபு ஓதி கொடுப்பார்கள்.
ஓதுகின்ற பொழுது தன்னுடைய மடமையையும் நீக்கி பிறருடைய மடமையையும் நீக்குவதற்காக வேண்டி கல்வி கற்க வேண்டும் என்று போதிக் கொடுப்பார்கள், போதனை செய்வார்கள். ஆனால் மறுமை நாளின் அடையாளத்தில் ஒன்று, ஒருவரை வாயடைக்க செய்வதற்காக வேண்டி, குதர்க்கம் செய்வதற்காக வேண்டி அறிவு கற்கப்படும். இன்று நடக்கின்றதா இல்லையா? லாஜிக் இவ்வாறு கேட்டால் இப்படி பதில் சொல்ல வேண்டும், இப்படி கேட்டால் இதற்கு இன்னவாறு பதில் சொல்ல வேண்டும் என்று உண்மையை உணர்வதற்காக அல்ல, உண்மையை விளங்கிக் கொள்வதற்காக அல்ல, அந்த பனூ இஸ்ரயீல்களை பின்பற்றுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சூரத்துல் பக்ராவிலே வருகின்ற சம்பவம், ஒரு மாடு ஒன்றை அறுக்கும்படி அல்லாஹ் தஆலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய கவுமுக்கு ஏவினான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தங்களுடைய கூட்டத்தை பார்த்து அன்தத்பஹு பக்ரா, மாடு ஒன்றை அறுக்கும்படி அல்லாஹ் தஆலா ஏவுகின்றான் என்று கூறினார்கள். இவருடைய நோக்கம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்திலே கேள்வி மேல் கேள்வி கேட்டு வாயடைக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கம். மூசாவே, அல்லாஹ் தஆலா மாடு ஒன்றை குர்பான் கொடுக்கும்படி அறுக்கும்படி கூறுகின்றானா? காலு துஉ லனா ரப்பக யுபய்யின் லனா மாஹி, அது என்ன மாடு, எப்படி இருக்கும் என்று கேளுங்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்திலே என்ன நிறமாடு என்று கேட்பார்கள். கேட்டு சொன்னதன் பின்பு வயலில் உழவிய மாடா அல்லது உழுவாத மாடா என்று கேட்பார்கள். இரண்டாவது கேள்வி. இப்படி பல கேள்விகளை கேட்டு இறுதியிலே மாடை அறுத்தார்கள். மாட்டினுடைய பயனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மாட்டை அறுத்ததுதான் காரணம், பயன் கிடைக்கவில்லை. காரணம் என்ன? குதர்க்கவாதம் புரிந்தல். உண்மையை ஒற்றுக்கொள்ளும் நோக்கம் அல்ல. நோக்கம் என்ன? வாயடைக்க செய்ய வேண்டும், உண்மையை மறைக்க வேண்டும். யுரீது, அவர்கள் நாடியது என்ன? அல்லாஹ்வுடைய ஒளியை மறைப்பதற்கு நாடினார்கள். அல்லாஹ்வுடைய ஒளியை தன்னுடைய நாவினால் அணைப்பதற்கு நாடினார்கள், முடியவில்லை. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கௌமினர்களுக்கு மேகத்தை குடை போன்று பிடித்து வெயிலே இருந்து அவர்களை பாதுகாக்கின்றான். வஸல்லல்னா அலைக்குமுல் கமாம வஅன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, வானத்திலே இருந்து உணவுப் பொருட்களை சாப்பிடுவதற்கு இறக்கி வைத்தோம் என்று ஊரை காட்டுகின்றான். மண்ணு செல்வா என்ற ஒரு வகையான உணவு, உடம்புக்கு தகுந்த உணவு அல்லாஹ் தஆலா வானத்திலே இருந்து இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கவுமுக்கு மண்ணு செல்வா என்று சொல்லுகின்ற இப்படியான உணவுகளை கீழே இறக்கி வைத்தான். எவ்வளவு இலேசான வேலை! சமைக்க தேவையில்லை, சம்பாதிக்க தேவையில்லை, பாடுபட தேவையில்லை. கீழே இறங்குகின்ற உணவை சாப்பிடுவது. ஈமானை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். உங்களுக்கு இறைவன் உணவு தருகின்றான் என்று உணவை அல்லாஹ் தஆலா மேலே இருந்து கீழே இறக்கி வைத்தான். என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்களா? குதர்க்கவாதம் பண்ணினார்கள். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى, மூசாவே, لَن نَّصْبِرَ عَلَى طَعَامٍ وَاحِدٍ فَادْعُ لَنَا رَبَّكَ يُخْرِجْ لَنَا مِمَّا تُنبِتُ الْأَرْضُ مِنْ بَقْلِهَا وَقِثَّائِهَا وَفُومِهَا وَعَدَسِهَا وَبَصَلِهَا. சூரத்துல் பக்ராவிலே 55 இருந்து இந்த சம்பவத்தை முழுமையாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். மூசாவே, இந்த வானத்திலே இருந்து இறங்குகின்ற உணவு எங்களுக்கு சரி வராது. பூமியிலே முளைக்க வேண்டும்,
பூமியிலே முளைக்க செய்ய வேண்டும், பூமியிலே கடலை வர வேண்டும், பூமியிலே வெங்காயம் வர வேண்டும், பூமியிலே கோதுமை வர வேண்டும், நாங்கள் எடுத்து சமைத்து சாப்பிட வேண்டும், உன்னுடைய ரப்பிடத்திலே இப்படி கேள் என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த கௌமினர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா இடத்தில் இருந்து துஆ செய்து பெற்றுக் கொடுத்தார்கள். இவர்களுடைய நோக்கம் என்ன? ஈமானை, உண்மையை விளங்குவதன் நோக்கம் அல்ல, விரண்டாவாதம் செய்து மக்களை திசை திருப்ப வேண்டும், அவருடைய வாயை, அந்த நபியுடைய வாயை அடக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கம் திருந்தவில்லை. இறுதியாக இது நீண்ட சம்பவங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இப்படியெல்லாம் துஆ கேட்டு கொடுத்தும் சூரத்துல் பக்ராவிலே அழகிய முறையிலே அல்லாஹு தஆலா இந்த சம்பவங்களை கூறி வருகின்றான். இறுதியாக ஒரு வார்த்தையை கேட்டார்கள், அல்லாஹ்வுக்கு பொறுக்க முடியவில்லை. இவ்வளவு தந்து, இவ்வளவு நியமத்துக்களையும் தந்து நீங்கள் ஈமானை நம்புவதற்கு மறுக்கின்றீர்களா? ஈமானை விளங்குவதற்கு மறுக்கின்றீர்களா? வைது குல்தும் யா மூசா, மூசாவே, லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன் ஃபஅഖதத்கும் ஸாயிகத்து வ அன்தும் தன்துரூன். மூசாவே, இதெல்லாம் ஒரு அற்புதம் அல்ல, இவைகள் எல்லாம் ஒரு பெரிய வேலை அல்ல. நீங்கள் சொல்றீங்களே ரப்பு, அந்த ரப்பை ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அந்த இறைவனை எங்களுக்கு முன்னே காட்டி தர வேண்டும். அல்லாஹ் முன்னே நின்றா தான் நம்புவோம், இல்லாட்டி நம்ப மாட்டோம். இது என்ன விடயம்? குதர்க்கவாதம், வாயடைக்கு செய்கின்ற விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கம் இருக்கின்றது என்றார்கள், நரகம் இருக்கின்றது என்றார்கள், கேள்வி கணக்கு இருக்கின்றது என்று சொன்னார்கள். நம்பினோமா இல்லையா? சஹாபாக்கு நம்பினார்களா இல்லையா? அன்று அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உட்பட எல்லா சஹாபாக்களும் சொர்க்கத்தை காட்டி தந்தால் தான் நாங்கள் நம்புவோம், அல்லாஹ்வை காட்டி தந்தால் தான் நாங்கள் நம்புவோம் என்று கூறினார்களா? கூறவில்லை. இது எது? குதர்க்கவாதம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் நோக்கம் அல்ல, உண்மையை ஏற்றுக்கொள்வதன் நோக்கம் அல்ல. அந்த பனூ இஸ்ராயீல்களை பின்பற்றி வாய் அடைக்க செய்வதன் நோக்கம், விவாதம் செய்வதன், வீணான தர்க்கம் செய்வதன் நோக்கம். தர்க்கத்தில் எத்தனையோ விதமான தர்க்கம் இருக்கின்றது. அதிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தர்க்கம் முனாவரா, முதாக்கரா என்று சொல்வார்கள். ஒரே கொள்கையில் இருக்க வேண்டும், ஒரே அகீதாவிலே இருக்க வேண்டும். இருக்கின்ற ஒருவர் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்வதற்காக, ஒரு விடயத்தை பற்றி ஒரு துணைப்பொருளில் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் பேசுதல். இவர் ஒரு விளக்கத்தை கூறுவார்கள், அவர்கள் ஒரு விளக்கத்தை கூறுவார்கள். அந்த விளக்கம் தெளிவு பெறும் வரை ஒருவருக்கொருவர் பேசுதல். இதற்கு முதாக்கரா, முனாவரா என்று கூறப்படும். இது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். ஒரு பொருளை, ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய விடயம். இன்னும் ஒரு விடயம் என்ன? வாயடைக்க செய்வதற்காக. ஒரு அறிஞன் ஒரு ஆலிமாக வந்திருக்கின்றான், ஒரு அறிஞனாக வந்திருக்கின்றான். அந்த அறிஞனுடைய வாயை மூடுவதற்காக வேண்டி ஒரு குதர்க்கவாதம் செய்தல். எப்படியான வாதம்? உதாரணத்துக்கு சொல்ல வந்தால், ஒருவர் சொல்லுவார் சிறுநீர் கழுவ தேவையில்லை என்று சொல்லுவார். இந்த ஆலிம் ஷா என்ன செய்கின்றால் சிறுநீர் கழுவுவதற்கான சகல ஆதாரங்களையும் போடுவார். குர்ஆனிலிருந்து, ஹதீஸிலிருந்து எல்லா ஆதாரத்தையும், சிறுநீர் கழுவுவதற்குரிய ஆதாரத்தை எல்லாம் போடுவார். இவருடைய நோக்கம் என்ன? இவருடைய வாயை அடைக்க செய்ய வேண்டும். இதுதான் நோக்கம். எல்லா ஆதாரத்தையும் காட்டியதன் பின்பு இறுதியாக இவர் சொல்லுவார்,
சிறுநீர் கழுவுவது கூடாது. சிறுநீரை கழுவுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. சிறுநீர் வந்த இடத்தை தான் கழுவ வேண்டும் என்று ஒரு போடு போடுவார். சிறுநீரை சுத்தம் பண்ண முடியாது, சிறுநீர் வந்த இடத்தை சுத்தம் பண்ண வேண்டும் என்று ஒரு போடு போடுவார். இது குதர்க்கவாதம். இந்த ஆலிம் ஷா எத்தனையோ ஆதாரங்களை காட்டியிருப்பார். என்ன ஆதாரத்தை காட்டினாலும் இவருடைய நோக்கம் விளங்கிக் கொள்வதன் நோக்கம் அல்ல, இழிவுபடுத்துவதன் நோக்கம், வாயை அடைக்க செய்வதன் நோக்கம். இதுதான் இந்த உலகத்திலே இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே சகோதரர்களே, சுன்னத்து வல் ஜமாத்துடைய நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். எங்களுடைய உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸிலே இருந்து, குர்ஆன் சுன்னாவிலே இருந்து எதையும் அவர்கள் பிழையாக நோக்கவில்லை. சரியான அடிப்படையிலே சரியான ஆதாரத்துடன் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த ஆதாரத்தை தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம். என்று குர்ஆனை கொண்டு வாருங்கள் விவாதிப்போம், குர்ஆனை கொண்டு வாருங்கள் விவாதிப்போம் என்று இன்று குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று குர்ஆனுக்கு விவாதிப்பதற்கு கூப்பிடுகின்ற காலம். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலகட்டத்தில் இந்த ஹதீஸை இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. ஹவாரிஜிகள் வெளியாகிவிட்டார்கள். ஹாரிஜிகள் வெளியான நேரத்தில் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஹாரிஜிகளுடன் விவாதம் செய்வதற்கு புறப்படுகின்றார்கள். அந்த ஹாரிஜிகளுடன் விவாதம் செய்து அவர்களை தூய இஸ்லாத்தில் அழைப்பதற்கு புறப்படுகின்றார்கள். ஃபதஆனி அலியுன், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள்? ஹவாரிஜிகளுடன் விவாதம் செய்ய செல்கின்றீர்கள். லா துஹாஜ்ஜஹும் பில் குர்ஆன் ஃபஇன்னஹு ذو وجوه. குர்ஆனை கொண்டு விவாதிக்க வேண்டாம், நீங்கள் குர்ஆனை கொண்டு விவாதம் செய்ய வேண்டாம். ஃபஇன்னஹு ذو وجوه, அது பல முகங்களை கொண்டுள்ளது. குர்ஆனை கொண்டு இதுதான் அர்த்தம் என்று உங்களால் நிரூபிக்க முடியாது. அது பல முகங்களை கொண்டது, பல வளைகளை கொண்டது. எனவே நீங்கள் குர்ஆனை கொண்டு விவாதிக்க மாட்டீர்கள். வலாக்கின் தகாசிமுகும் பிஸ்ஸுன்னா, சுன்னாவை கொண்டு விவாதியுங்கள். காரணம் என்ன? அந்த குர்ஆனுடைய விரிவுரை தான் சுன்னா. அந்த சுன்னா யாரிடத்திலே இருக்கின்றது? அந்த சுன்னாவை பாதுகாத்தவர்கள் யார்? இன்று எடுத்த எடுப்பிலே குர்ஆனை தூக்கி வீசுகின்ற காலம். குர்ஆனில் எங்கே வருகின்றது காட்டுங்கள், குர்ஆனை காட்டுங்கள், நம்புவோம். குர்ஆனை கொண்டு வாருங்கள் விவாதிப்போம் என்று இன்று கூப்பிடுகின்ற காலகட்டத்தில் அன்றே சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை கொண்டு விவாதிக்க முடியாது, அது பல வழிகளை கொண்டுள்ளது, பல முகங்களை கொண்டுள்ளது என்று கூறி காட்டு விட்டார்கள். சுன்னாவை கொண்டு விவாதித்தல், சுன்னா யாரிடத்திலே இருக்கின்றது? சுன்னா சுன்னா என்று சொல்லுகின்றார்களே, இன்று சுன்னா எப்படி இருக்கின்றது? அவர் எவருக்கு தோதுவாக இருக்கின்றதோ அது மாத்திரம் சுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய, சொன்ன, விண்ணப்பித்த எல்லாவற்றையும் எடுக்க மாட்டார்கள். ஒரு விடயத்தை செய்து காட்டினார்களா என்று கேட்பார்கள், இன்னொரு விடயத்தில் சொன்னார்களா என்று கேட்பார்கள். இப்படியான காலகட்டம் அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய வஃபாத்தின் முன்னால் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கையை பிடித்து பைஅத் செய்து கொண்டார்கள். இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்படிதான் நடப்போம், நபி அவர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்வோம் என்று கூறக்கூடிய என்ற காலகட்டத்தில் அன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைத்திருந்தால்
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையை பிடித்து பையத்து பெற்ற நாம் ஏன் அபூபக்கரிடத்திலே பையத்து பெற வேண்டும்? இவருடைய கையை ஏன் பிடிக்க வேண்டும்? அன்று நினைத்திருந்தால் இன்று சுன்னா பாதுகாக்கப்பட்டிருக்க மாட்டாது. யாரிடத்திலே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பும் ஒரு பிரதிநிதி இருக்க வேண்டும். ஒரு தலைமைத்துவத்தின் கீழேதான் நாங்கள் அடிப்படையாக வாழ வேண்டும் என்பதற்காக சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கையை பிடித்து பையத்து செய்து கொண்டார்களே. இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும், அபூபக்கரை பின்பற்ற முடியாது, உமரை பின்பற்ற முடியாது என்று கூறுகின்ற இந்த மனிதர்கள் அன்று நடந்த அந்த சஹாபாக்களின் பையத்தை நினைக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும் என்று கூறியவர்கள், சுபசோபனம் கூறப்பட்டவர்கள். வலது கரத்தினால் முதலில் பட்டோலை வாங்குபவர் அது உமர் என்று சுபசோபனம் கூறப்பட்டவர்கள். நினைத்திருந்தால் இந்த குர்ஆனை, இந்த அல் குர்ஆனை கோர்வை செய்வதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் அனுமதி கேட்க வேண்டுமா? புகாரி ஷரீஃபில், முஸ்லிமிலே எல்லாம் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே சென்று ஹாபில்கள் எல்லாம் மரணித்து விடுகின்றார்கள். யமாமா யுத்தத்திலே 700 ஹாபில்களுக்கு கிட்ட மரணித்து விட்டார்கள். குர்ஆனை ஒன்று சேர்ப்போமே என்ற முடிவை அபூபக்கர் இடத்திலே கேட்க வேண்டுமா? குர்ஆனை எழுதிய எத்தனையோ சஹாபாக்கள் இருப்பார்கள், ஓடி வர சொல்லி அல்லது தேடி அல்லது மிரட்டி குர்ஆனை கொண்டு வரும், குர்ஆனை எழுதுங்கள், ஒன்று சேர்ப்போம் என்று தன்னிச்சையாக செயல்பட்டிருக்கலாம் அல்லவா? அது பெரிய வேலையா உமர் அலி அவர்களுக்கு? அன்று இருந்த வீரர்களில் ஒரு முக்கியமான வீரர். ஆனால் கெஞ்சிய பாணியிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே குர்ஆனை ஒன்று சேர்ப்போம், அதற்கு அனுமதி அளியுங்கள், குர்ஆனை ஒன்று சேர்ப்போம், பின்னால் குர்ஆன் இருக்காது என்பதனை நான் பயப்படுகின்றேன் என்று இளைய பாணியிலே, கெஞ்சிய பாணியிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏன் கேட்டார்கள்? எதற்காக கேட்டார்கள்? சுன்னாவை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒற்றுமையை பாதுகாத்தால் தான் சுன்னாவை பாதுகாக்க முடியும். தன் இஷ்டப்படிக்கு ஒவ்வொரு விடயத்தையும் கூறி வைத்தால், ஒவ்வொரு விடயத்தையும் செய்தால் சுன்னாவை பாதுகாக்க முடியாது, யாராலும் பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே அவ்வாறு செய்திருந்தால் அதனால் தான் இன்று சுன்னா பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று சுன்னா அதனால் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ளுதல், மற்ற விடத்தை விடுதல். குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்கள், குர்ஆன் ஒன்று சேர்த்ததை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்து காட்டிய வழிமுறை, தராவீஹுடைய தொழுகை, ஜமாத்தாக அவர்கள் வழிகாட்டிய அந்த முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலதை ஏற்றுக்கொள்ளுதல், சிலதை விடுதல். சில உதாரணங்களை கூறி காட்டுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத, சொல்லாத எத்தனையோ விடயங்களை சஹாபாக்கள் செய்திருக்கின்றார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். அதுதான் சுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்களே, அந்த விண்ணப்பித்தார்களே, அதுதான் சுன்னா. இன்று தொழுகையில் மஸ்பூக் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இமாம் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கின்ற பொழுது பின்னால் ஒருவர் ஒரு ரகாத் அல்லது 2 ரகாத் முடிந்ததன் பின்பு இமாமுடன் சேர்ந்து
தக்பீர் கட்டுதல். இதற்கு மஸ்பூக்குடைய தொழுகை என்று சொல்லப்படும். பிந்தி வந்தவர் பின்னால் இமாம் சலாம் கொடுத்ததன் பின்பு இவர் எழும்பி எண்ணிய தொழுகையை தொழுதல். இந்த வழிமுறையை இன்று யார் செய்கின்றோம்? எல்லோரும் செய்கின்றோம். சுன்னத்து வல் ஜமாத்துடைய மக்கள் செய்கின்றார்கள், தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய மக்கள் செய்கின்றார்கள், ஜமாத்தே இஸ்லாமியர்கள் செய்கின்றார்கள், தப்லீக் ஜமாத்துகள் செய்கின்றார்கள். இப்படி எல்லோரும் இமாமுடன் இடையில் வந்து சேர்ந்து மிச்சமுள்ள தொழுகையை எழுந்து தழுகின்றார்கள். இதில் யாருக்குமே மாற்றம் இல்லை, யாருமே ஹிலாபு வைத்தது கிடையாது. இந்த செயலை உண்டு பண்ணியவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டு பண்ணினார்களா அல்லது வேற யாரும் உண்டு பண்ணினார்களா? யார் உண்டு பண்ணினார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இந்த ஹதீஸ் பைஹக்கியிலே வருகின்றது, அபூதாவுதிலே வருகின்றது, தபரானியிலே வருகின்றது. இந்த விடயத்திற்கு பெருசா புகாரில வருதா முஸ்லிம்ல வருதா என்று யாருமே ஆதாரம் கேட்கவில்லை. சஹீஹான ஹதீஸ். எப்படி இஸ்லாமிய ஆரம்ப கட்டத்தில் தொழுகை அவ்வாறு தொழுவிக்கப்படவில்லை. இமாம் ஜமாத்தில் இடையில் ஒருவர் வந்தால் முன்னால் இருக்கக்கூடிய ஒருவர், பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் அஷார ஷைக்கினை காட்டுவார். முன்னால் ஒரு ரக்காத்து தொழுவிக்கப்பட்டுள்ளது அல்லது 2 ரக்காத்து தொழுவிக்கப்பட்டுள்ளது என்று ஷைக்கினை காட்டுவார். ஷைக்கினை காட்டியதும் வந்தவர் முதலில் விடுபட்ட தொழுகையை தொழுவார். விடுபட்ட தொழுகை 2 ரக்காத் அல்லது 1 ரக்காத்தை முதலில் தொழுதுவிட்டு இரண்டாவதாக அந்த ஜமாத்துடன் இறுதி வரை சேர்ந்து கொள்வார். இது இஸ்லாமிய ஆரம்ப கட்டத்தில் இப்படித்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு மாற்றமான ஒரு வழிமுறையை கற்பித்துக் கொடுக்கவில்லை, சொல்லவும் இல்லை, காட்டிக் கொடுக்கவும் இல்லை. ஒரு நாள் ஒரு சஹாபி வருகின்றார். யார் சஹாபி? முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். தொழுகையிலே வந்து கலந்து கொள்ளுகின்றார்கள். அவர்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது, முன்னால் இத்தனை ரக்காத்துக்கள் விடுபட்டு விட்டது என்று சுட்டிக்காட்டப்பட்டது. கவனிக்கவில்லை. எதில் வந்தோமோ அதிலே இருந்து தொழுவார். தொழுது முடிந்து சலாம் கொடுத்ததன் பின்பு முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து மிச்சமுள்ள பாக்கியை தொழுதார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பொதுனம் பார்க்கின்றார்கள். இவர் என்ன மாற்றமான ஒரு வேலையை செய்கின்றார் என்று அவரை அதிசயமாக பார்க்கின்றார்கள். தொழுகை எல்லாம் முடிந்ததன் பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் இப்படித்தானே தொழுதோம், ஆனால் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இடையிலே வந்து அந்த ஜமாஅத்துடன் சேர்ந்து சலாம் கொடுத்ததன் பின்பு பின்னால் உள்ளதை தொழுதார் நாயகமே என்று கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இன்றுள்ளவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? பித்அத் சொல்லுவார்கள், உம்மாவுக்கு முதல் பிறந்தவர் என்று சொல்லுவார்கள், அல்லது வாப்பாவுக்கு முதல் பிறந்தவர் என்று சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அந்த செயலை கேள்விப்பட்டதும் ஒரு வார்த்தை கூறினார்கள், அது சன்னலக்கும் முஆதுன் ஃபக்தது பிஹா ஃபக்தது பிஹி. முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உங்களுக்கு அழகிய வழிமுறை ஒன்றை காட்டி தந்திருக்கின்றார்கள், அதை நீங்கள் பின்பற்றுங்கள். முஆது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகிய வழிமுறை ஒன்றை காட்டி தந்திருக்கின்றார்கள், அதை பின்பற்றுங்கள், அவரை பின்பற்றுங்கள். ஃபக்தது பிஹி. இதுதான் ஹதீஸ்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொல்லிருக்க வேண்டும்? ஏமோ அதை இப்படி செஞ்சீங்க, என்னிட கொஞ்சம் சொல்லிருக்க வேண்டாமா? எனக்கு சொல்லி போட்டல்லவா நீங்கள் செய்திருக்க வேண்டும். மார்க்கத்தை கொண்டு வந்த நபி நான், தொழுகையை கொண்டு வந்த நபி நான், எவ்வாறு தொழ வேண்டும் என்று கற்பிப்பது நான், நீங்கள் ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என்றல்லவா கேட்க வேண்டும். சஹாபாக்களிடத்திலே உங்களுக்கு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகிய வழிமுறை ஒன்றை கற்றுத் தந்திருக்கின்றார்கள், அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களே. இது ஒரு சஹாபி செய்த செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவும் இல்லை, செய்யும்படி ஏவவும் இல்லை. அந்த சஹாபியாக செய்தார்கள். அதை இன்று மார்க்கமாக எடுத்துக் கொள்ளக்கூடிய நாங்கள், எல்லா உறுப்பினர்கள், எல்லா கொள்கையுடையோர்களும் ஏனைய விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனைய விடயங்கள், சஹாபாக்கள் செய்த விடயங்களை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? இரண்டாவாதம் குதர்க்கவாதம், நான் பெரியாளாக வேண்டும் என்ற குதர்க்கவாதம், இஸ்லாமிய அறிஞர்களை வாயடைக்க செய்ய வேண்டும் என்ற காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், லிக்குல்லி நபியின் நும்ரூத், ஒவ்வொரு நபிமாருக்கும், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு நும்ரூத் இருந்தார். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நும்ரூத், இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு நும்ரூத் இருந்தான். ஆனால் என்னுடைய நும்ரூத் ஏனைய நும்ரூதை விட மிகவும் கொடூரமானவன் என்று கூறினார்கள். அபூஜஹலை சுட்டி காட்டினார்கள். காரணம் என்ன? எல்லா நபிமார்களை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஈமான் பவராக இருந்தது. ஈமானுடைய சுடர் பவராக இருந்தது. அந்த ஈமானுடைய போருக்கேற்ப, சுடருக்கேற்ப அவர்களுக்கு நும்ரூதுடைய கொடூரம் கடுமையாக வழியானது. இன்று ஈமானின் தளம், ஈமானுடைய சுடர் எங்கே இருக்கின்றது? இந்த பதரியாவில் மண்ணிலே இருக்கின்றது. ஈமானுடைய பவர் எங்கே இருக்கின்றது? இந்த பதரியாவின் மண்ணிலே இருக்கின்றது. அதனால் உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்ற அடிப்படையிலே இந்த பதுரியாவின் தளத்திற்கு நும்ரூதை விட கொடூரமானவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். முதற்கவாதம் பண்ணுவதற்கு அழைக்கத்தான் செய்வார்கள். ஈமானுடைய விடயத்தை நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் எதனை எங்களுக்கு செய்து காட்டினார்கள்? சுன்னாவை பாதுகாத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய அடிப்படை சுன்னாவை அவர்கள் ஒற்றுமையாக இருந்து பாதுகாத்தார்கள். இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சுட்டிக் காட்டுகின்றேன். பாங்கு சொல்லுகின்ற விடயம், எல்லா கூட்டத்தார்களும் ஒரே பாங்கு தான் சொல்லுகின்றார்கள். பாங்குக்கு முன்னால் சொல்வதை பின்னால் சொல்வதை சிறுக்கு என்றும் ஹராம் என்றும் பாவம் என்றும் தடுக்கின்றார்கள். அதை விட்டுவிடுங்கள். பாங்கினுடைய அல்லாஹு அக்பர் என்பதிலே இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் வரை எந்த கூட்டத்திற்கும் ஹிலாவத் இல்லை. தௌஹீது, தப்லீக், ஜமாத் இஸ்லாமி, தர்ஹீகா எல்லோரும் ஒரே பாங்கு தான் சொல்லுகின்றார்கள். பாங்கில் எந்த விதமான வேற்றுமையும் வேறுபாடும் இல்லை. இந்த பாங்கிலே சுபவுடைய பாங்கு சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயத்தை கூட்டி சொல்லுகின்றோம், எல்லோரும் சொல்லுகின்றோம். என்ன? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. எல்லோரும் சொல்லுகின்றோம். எல்லா கூட்டத்தார்களும் சுபவுடைய பாங்கிலே இவ்வாறுதான் சொல்லுகின்றார்கள். இது யாரு காட்டி தந்த வேலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்பித்து தந்ததா அல்லது வேறு யாரும் சொல்லி தந்ததா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தது அல்ல, வேறொரு சஹாபி சொல்லி தந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்தரங்க சிஐடி,
முஅவ்வின் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வருகின்றார்கள் மதீனா பள்ளிக்குள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய நேரத்திலே வருகின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளி வாயிலுக்குள். நபி அவர்கள் பாங்குடைய நேரத்தை சுட்டிக்காட்டுவார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லுவார்கள். அன்று வருகின்றார்கள். சுபஹுடைய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபவஜத ராகிதன் சாய்ந்தவர்களாக பெற்றார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வகீல ஹுவ நாயிமுன் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டது. இதற்கு மாற்று கருத்துடையோர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கொடுப்பார்கள் விளக்கம். ஆனால் பெரியார்களை தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுவது நல்லதல்ல, சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் கண்கள் மாத்திரம் உறங்கும், கல்பு உறங்க மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே கண்டார்கள். சொல்லப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹுவ நாயிமுன் என்று கூறப்பட்டது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாயிலே இருந்து நாவிலே ஒரு வார்த்தையை கூறினார்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற வார்த்தையை கூறினார்கள். தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்ற இந்த வார்த்தையை கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கவில்லை, உறங்கவில்லை என்பது பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட போகின்றார்கள். அதிலே இருந்து உங்களுக்கு விளங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற அந்த வார்த்தையை சரிவிட்டார்கள். ஓடி வந்து வெளியிலே வந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, மா அஹ்ஸன யா பிலால், பிலாலே இது எவ்வளவு அழகாக இருக்கின்றது அல்லவா, நீ சொன்னியே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற வார்த்தை எவ்வளவு அழகாக இருக்கின்றது. இஜ்அல் ஃபீ அதானிக, இதை உங்களுடைய அதானிலே உங்களுடைய பாங்கிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அன்றிலே இருந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுபஹுடைய பாங்கு சொல்லுகின்ற பொழுது அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற இந்த வார்த்தையை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி வந்தார்கள். இன்று உலக முஸ்லிம்கள் எந்த இடத்திலே பாங்கு சொல்லப்படுகின்றதோ, சுபஹுடைய பாங்கு ஓசை ஒலிக்கப்படுகின்றதோ, அந்த இடத்திலே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்லுகின்றார்களே, இது யாருடைய நடைமுறை, யாருடைய வழிமுறை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்துக் கொடுத்த வழிமுறையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் செய்யாமல் சஹாபாக்கள் சொல்லுகின்ற பொழுது அதன் பின்பு அந்த சஹாபாக்களை அழைத்து இது நல்ல வழிமுறை, இது நல்ல நடைமுறை, இதை நீங்கள் பின்பற்றுங்கள், முஆவை பின்பற்றுங்கள் என்று கூறி தந்தார்களே, இதுதான் சுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிப்படை சுன்னாவை பாதுகாத்த அந்த சஹாபாக்கள் இன்று வரை எத்தனையோ சுன்னாவுடைய அமல்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எத்தனையோ விடயங்களை நாங்கள் தெரியாமல் தர்க்கம் செய்கின்ற பொழுது, இது குர்ஆன்ல வருதா, இது ஹதீஸிலே வருகிறதா, குதர்க்கவாதம் பண்ணுகின்றோம். நீங்கள் கேட்க வேண்டும், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொன்னவர்கள் யார்? தொழுகையில் இடையில் வந்து தொழுது பின்னால் எழும்பி சொல்கின்றோமே, தொழுகின்றோமே, இதை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கெல்லாம் உங்களுக்கு சஹாபாக்கள் செய்ததை செய்யலாம், மௌலிதுகள் ஓதினால் செய்ய முடியாது, அது சஹாபாக்கள் செஞ்சது. ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த சுன்னாவை இவ்வாறுதான் பேண வேண்டும் என்ற அந்த பேணுகின்ற முறையை அந்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சுன்னாவை பாதுகாத்தவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை நாங்கள் நேரடியாக நாங்கள் பின்பற்றவில்லை என்றால் இஸ்லாம் இன்று இல்லை, இஸ்லாம் இன்று இறக்காது. இன்று பிரிவினவாதத்தின் பக்கத்திலே மக்களை திசை திருப்புகின்ற பாதையிலே இன்று முஸ்லிம்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருந்தால், சஹாபாக்கள் இருந்திருந்தால், இன்று பிரிவுகளை ஏற்படுத்துவதற்கு, பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு எங்கெங்கெல்லாம் பள்ளி வாயில்கள் கட்டப்படுகின்றதோ அத்துணை பள்ளி வாயில்களும் உடைக்கப்பட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். சூரத்து தௌபாவிலே 110வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை என்று ஒருவன் பள்ளி வாயிலை கட்டினான். நபியுடைய சுன்னத்தை பேணக்கூடியவர், கலிமா சொன்னவர், பள்ளி வாயில் ஒன்றை கட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திறப்பு விழா செய்வதற்கு அழைத்தான். இன்று நடக்கின்றதா இல்லையா? பள்ளியை கட்டினவுடன் அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டிக்கிறார் ஒருவர், அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டியிருக்கின்றார் ஒருவர் என்று அவரை வாழ்த்தக்கூடிய ஒரு நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் இந்த உபை பள்ளியை கட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகைக்கு திறப்பு விழா செய்வதற்கு அழைத்தார். சஹாபாக்கள் எல்லோரும் மௌனமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டிருக்கின்றார்கள். காலை பள்ளி வாயிலை திறப்பு விழா செய்வதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்ல வேண்டும். பள்ளி வாயில் கட்டினால் இப்படி நன்மை உண்டு, சொர்க்கத்திலே ஃபிர்தௌஸ் என்ற மாளிகை அல்லாஹ் கட்டுவான், ஹூரின் பெண்களை தருவான், இப்படியெல்லாம் நிஅமத்துக்கள் இருக்கின்றது என்று கூறி காட்டிய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை எழுந்து பள்ளி வாயிலை திறப்பு விழா செய்வதற்கு அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், பள்ளி வாயிலை திறப்பு விழாவுக்கு அல்லவா செல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம், அந்த பள்ளியை சென்று உடைத்து விட்டு வாருங்கள் என்று கூறினார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் சென்று பள்ளியை உடைத்தார்கள். ஏன்? அது பிரிவினைக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளி, முஹம்மதுடைய சமூகத்தாரை பிளவுபடுத்துவதற்காக வேண்டி அன்று அப்துல்லாஹ் இப்னு உபை கட்டிய பள்ளி உடைக்கப்பட்டது. சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகை உடைக்க வேண்டாம் என்று சொன்னார்களா? பேரைத்தான் அல்லாஹ்வுடைய மாளிகை. அங்கே நடந்த விடயம் என்ன? முனாபிக்குடைய செயல். அவர் செத்த பொழுது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வசனம் ஒன்று இறக்கி வைத்தான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மன் மாத அபதா. நபியே, அந்த பள்ளியை கட்டியவன் செத்து விட்டால் அவருக்கு தொழுகை நடத்த வேண்டாம், அவருக்கு தொழுகை நடத்த வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எச்சரித்தான். இன்று அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தால், அந்த உமர் அலி அவர்கள் இருந்திருந்தால், இன்று பிளவுபடுத்துவதற்காக, பேரழிவை ஏற்படுத்துவதற்காக கட்டப்பட்டிருக்கின்ற அத்துணை பள்ளிகளையும் உடைக்கப்பட்டிருக்கும். சகோதரர்களே, சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய மக்கள் மிகவும் தைரியமாக இருக்க வேண்டும். கலிமாவிலே சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய மக்கள் ஒன்றுபட்டவர்கள். அந்த கலிமாவுடன் சேர்ந்த கிரியைகள் இன்றைய முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் செய்யப்படுகின்ற சகல காரியங்கள், நற்காரியங்கள், நல்ல விடயங்கள், ஹசன் ஹுசைன் மௌலிது ஓதுதல், ஹத்தம்கள் கொடுத்தல், எத்தனையோ விழாக்களை செய்தல், அத்துணை விடயங்களையும் நாங்கள் செய்து வர வேண்டும் என்று உங்களிடத்திலே என்னுடைய பிரசங்கத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய மக்களாக எங்களை மாற்றுவாயாக. எங்களுடைய நற்கர்மங்கள் அத்துணை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
الحمد لله الذي تجلى لعباده العارفين بذاته وصفاته وأسمائه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صاحب الكمال. صلى الله وسلم على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأحبابه وأهل بيته أجمعين، أما بعد. فيا أيها الإخوة المسلمون، أوصيكم أولا وإياي بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل وأطيعوه، فلا تموتن إلا وأنتم مسلمون. واعلموا عباد الله، قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. بارك الله لنا ولكم ولجميع المسلمين أجمعين، واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسولك سيدنا الحمد لله الذي نبر قلوب أنبيائه وأوليائه بالأنجم الإرفانية. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صاحب الكمال. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد صاحب التاج والمعراج والبراق والعلم، دافع البلاء والوباء والقحط والمرض والألم، وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأحبابه وأهل بيته أجمعين، أما بعد. فيا أيها الإخوة المسلمون، أوصيكم أولا وإياي بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل وأطيعوه، فلا تموتن إلا وأنتم مسلمون. واعلموا عباد الله، قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. اللهم ارض عن سيدنا وإمامنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وارض عن سيدنا وإمامنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وارض عن سيدنا وإمامنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وارض عن سيدنا وإمامنا علي كرم الله وجهه، وارض عن سيدتنا فاطمة الزهراء بنت النبي صلى الله عليه وسلم رضي الله تعالى عنها، وارض عن سيدين الحسن والحسين رضي الله تعالى عنهما، وارض عن حمزة والعباس وعن المهاجرين والأنصار وعن الصحابة والتابعين وتبع التابعين، فضلا عن أئمة المجتهدين رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز التوحيد والموحدين، اللهم أذل الإنكار والمنكرين، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تشوفي خلقنا بالنار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. فلا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تسمعون.